எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு ரிமோட் மூலமாகவோ நம்ம ஸ்மார்ட் ஃபோன் மூலமாகவோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்ளையன்சஸ் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. ஸோ அதுக்கான நேரம் வந்துருச்சு. இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒய்ஃபை ஸ்மார்ட் ஸ்விட்சை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இது என்ன பண்ணுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய அன்பாக்சிங், இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஒய்ஃபை ஸ்மார்ட்னு போட்டிருக்காங்க, இது என்னென்னலாம் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அனுப்புனது யார் அப்படின்னா GKwave அப்படிங்கிற வெப்சைட் தான். ஸோ அந்த வெப்சைட் நீங்கள் நேமில் அதில் பார்த்தீங்கன்னாவே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓப்பன் பண்ண உடனே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்துட்டு நமக்கு சர்க்யூட் டயக்ராமுக்கான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. சேஃபாக வந்துட்டு உள்ள ப்ராடக்ட் வந்து பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த நேம் வந்துட்டு நமக்கு அந்த ஜம்பர் ஒயர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ESP8266 மாடு போர்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது கூட வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த அடுத்தது ஹைப்பர் லிங்க் கூட அந்த SMPS வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிலேவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 4 ரிலே போர்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அன்பாக்சிங் பண்ணியாச்சு, வாங்க இதை கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க சர்க்யூட் டயக்ராம். இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 விதமான சர்க்யூட் டயக்ராம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா நம்மளுடைய மேனுவல் சுவிட்சை எனேபிள் பண்ணக்கூடிய சர்க்யூட்டு, டிசேபிள் பண்ணக்கூடிய சர்க்யூட்டு. நமக்கு வந்து டிசேபிள் பண்ண சர்க்யூட் வந்துட்டு அவ்வளோக்கா நமக்கு தேவைப்படாது. எமர்ஜென்சி பர்பஸ் எதுவாக இருந்தாலும் நமக்கு எனேபிள் பண்ண சர்க்யூட் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்கிற மாதிரியே இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த சர்க்யூட்டுக்கான பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு SMPS, அதாவது நம்மளை வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நம்ம ஒரு சார்ஜர் சர்க்யூட் பண்ணோம்ல, அதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 240 வோல்ட்டே வந்துட்டு 5 வோல்ட்டாக நம்ம, அதாவது 240 வோல்ட் ஏசி வந்துட்டு 5 வோல்ட் டிசியை நம்ம கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா. இப்போ அந்த சர்க்யூட்டும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 240 வோல்ட் ஏசி வந்துட்டு 5 வோல்ட் டிசியை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது SMPS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த SMPS உடைய 5 வோல்ட் அவுட்புட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த போர்டுக்கும் இந்த ரிலேவுக்கும் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க சர்க்யூட் டயக்ராம்லேயே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இந்த போர்டில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இந்த போர்டு என்ன போர்டு அப்படின்னா ESP8266 மாட் அப்படிங்கிற போர்டு. இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு IoT எனேபிள்டு போர்டு. இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒய்ஃபை, ஹாட்ஸ்பாட்டு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கும். கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட்டு, க்ளவுடு எல்லாமே நம்ம இதில் வந்துட்டு ப்ரோக்ராமிங் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிலே. ஸோ இந்த ரிலேல தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெயின் சப்ளை வந்து கொடுத்துருக்கோம். மெயின் சப்ளை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த நார்மலி க்ளோஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காமனில் வந்துட்டு இன்னொன்று கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் எப்படி கொடுக்குறது, இது எப்படி இந்த ரிலே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கல அப்படின்னா மேலே லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ நான் ரிமோட் கண்ட்ரோல்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு IR சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிமோட் மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோல் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 2 3 4 இந்த 4க்கும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரிலே, செகண்ட் ரிலே, தேர்ட் ரிலே, ஃபோர்த் ரிலே இதெல்லாமே ஆன் ஆயிரும். அடுத்தது 5 6 7 8ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு ஆஃப் ஆகிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றும் ஆஃப் ஆகிற மாதிரி. அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சேனல் ப்ளஸ், சேனல் மைனஸ். சேனல் ப்ளஸில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லா லைட்டும், அதாவது எல்லா ரிலேவும் வந்துட்டு ஒரே டைமில் ஆன் ஆகிற மாதிரியும், சேனல் மைனஸ் அப்படின்னா எல்லா ரிலேவும் ஒரே டைமில் ஆஃப் ஆகிற மாதிரியும் கொடுத்து. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே அவங்க போட்டு வச்சுட்டாங்க, நாமளாம் எதுவுமே போட தேவையில்லை. ஸோ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வாங்க இந்த சர்க்யூட் வந்துட்டு நம்ம இப்போ ஆன் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த SMPSக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த இடத்துலேருந்து நான் பவர் சப்ளை கொடுத்துருக்கேன். கூட வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த போர்டு, சர்க்யூட் இப்போ எல்லாமே ஆனில் இருக்குது. ஸோ இந்த சுவிட்சில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த LED வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா பாருங்கள், இந்த சுவிட்சில் வந்துட்டு நான் இந்த LED வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா. இப்போ வந்து மேலே சுவிட்ச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஒய்ஃபை, அதாவது ஸோ இப்போ இந்த போர்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஹாட்ஸ்பாட் ஆன் ஆயிருக்கும். அதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஒய்ஃபை வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு நமக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நம்ம போட்டு நார்மல் மாதிரி நம்ம பாஸ்வேர்டு போட்டு ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த பாஸ்வேர்டை நம்ம மட்டும் வச்சுக்கிற மாதிரி அதை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு நம்ம இந்த அவங்க கொடுத்துருக்கிற அந்த IP அட்ரஸ்க்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு வந்துடும். இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ஆன் பண்ணுற மாதிரி, ஆஃப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா
நான் ஃபஸ்ட்டு ரிலே வந்துட்டு நான் ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட் ரிலே ஆன் பண்ணதும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சர்க்யூட் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நான் ஃபோன்லேயே வந்துட்டு நான் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது ஃபோன்லேயே இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து நான் மறுபடியும் இதை ஆன் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் நான் தூங்க போகிறப்ப இப்போ எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் மேனுவல் சுவிட்ச் ஆஃப் பண்ணேன் அப்படின்னாலும் லைட் வந்துட்டு ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ இதை தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஒரே நேரத்தில் எல்லா சுவிட்சையும் கூட நம்ம ஆன் பண்ணலாம். இப்போ வந்துட்டு ரிலேயில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன் ஆகிருக்கும். கரெக்டுங்களா? எல்லாமே ஆன் ஆகிருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணோம்னா எல்லாமே ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது ரிமோட் கண்ட்ரோல். ஓகேவா? நான் மொபைலில் கூட நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ரிமோட் கண்ட்ரோல் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ 1 2 3 4 5 6 7 8 இந்த நாள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 4 ரிலே ஆன் பண்ணுறதுக்கு, இந்த நாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிலே ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ரிலேயில் வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பட்டனை வந்துட்டு இப்போ நான் அமுத்துறேன் அப்படிங்கிறப்ப இது ஆன் ஆயிடுச்சு. அதே மாதிரி 5 நம்பர் அமுத்துனா ஆஃப் ஆயிடுச்சு. ரிமோட் கண்ட்ரோல் அப்படிங்கிறப்ப நமக்கு ரொம்பவே வந்துட்டு கன்வீனியண்ட்டாக இருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இப்போது 1 2 ரிலே நீங்கள் ஆன் ஆகிறது பார்க்கலாம். 3 4 அதே மாதிரி எல்லாமே ஆஃப் ஆகிறது. 6 7 8 எல்லாமே ஆஃப் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த எல்லாமே ஒரே நேரத்தில் ஆன் ஆகிறதுக்கு இப்போது சேனல் இந்த பட்டன் அமுத்துனா எல்லாமே ஆன் ஆகுது, இது பார்த்தினா எல்லாமே ஆஃப் ஆகுது. ஸோ எனக்கு ரிமோட் கண்ட்ரோல் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏபி மோட். இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைலோடைய வைஃபை ரேஞ்ச் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு ஒர்க் ஆகும். அதை தாண்டி போயிட்டோம்னா நமக்கு ஒர்க் ஆகாது. ரெண்டாவது மோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மோடு. ஸ்டேஷன் மோடுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட் வேணும். ஸோ இன்டர்நெட் மூலமாக நம்ம வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஸ்விட்சை ஒரு கிளவுட் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருந்து வேணாலும் நம்ம சைன்இன் பண்ணிவிட்டு இந்த ஸ்விட்ச் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா இல்லை நம்ம அங்கேருந்தே அதை ஆன் ஆஃப் எது வேணாலும் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்டேஷன் மோடில் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது, இது ஐஓடியில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியில் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சின்ன சின்ன டிட்பிட்ஸாக நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன டெமோ தான் காட்டியிருக்கேன். எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருந்தால் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ இந்த வைஃபை ஸ்மார்ட் ஸ்விட்சோடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஸ்விட்ச் போர்ட்ஸில் நம்ம அட்டாச் பண்ணிக்கிற மாதிரியே கொடுக்குறாங்க. அது கூட வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ரிமோட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இல்லை ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது இதில் இன்னும் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் மனப்பாடம் பண்ணி அவ்வளோவெல்லாம் மனப்பாடம் பண்ணி என்னால் சொல்ல முடியாது. நான் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் போடுறேன் பார்த்துக்குங்க. இதில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டிங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்துட்டு இதை ஏன் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட் லெவலில் இருக்கிற போர்டு. இதை நான் யூஸ் பண்ணுறது மூலமாக நான் பழைய வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் இதை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். ஸோ ஐஓடி எனேபிள்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம நெட்டில் கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் போய் சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸில் ரெடி பண்ணுறதாகட்டும், டேஷ்போர்டு ரெடி பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் வந்துட்டு நமக்கு புதுசாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். நம்ம நிறைய விஷயங்கள் இது மூலமாக கற்றுக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எம்படட் ப்ரோக்ராமிங்கில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நீங்களே வந்துட்டு நெட்டில் காம்பனன்ட்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணி நீங்களே செய்யலாம். ஆனால் வந்துட்டு நான் இதை ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதாவது ஒரு ஒர்க்கிங் மாடலை வந்துட்டு நம்ம பக்கத்தில் வச்சுட்டு நாம் அதை வச்சு நம்ம கற்றுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்மளால் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். ஸோ பார்த்து இது எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து கூட நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அதில் இருக்கிறத மாற்றி கூட நம்ம கனெக்ட் பண்ணி அதாவது வேறு அவுட்புட்டை கூட நம்மளால் எடுத்து அதாவது வித்தியாசமாக நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்க்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட்டில் வந்துட்டு புதுசாக ரெட்ரோஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெட்ரோஃபிட்னா அது ஒன்றுமே கிடையாது. இது என்ன அப்படின்னா எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜிஸில் அதாவது எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டில் வந்துட்டு அதாவது அப்டேட்டட் நிறைய டெக்னாலஜிஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரெட்ரோஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டை வாங்கி உங்கள் வீட்டில் மாட்டணும், இதை வச்சு நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அவங்க கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர் அப்படிங்கிற அந்த கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா இது வந்துட்டு நம்ம தனித்தனி காம்பனன்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு 4 ரிலே தான் கொடுத்துருக்காங்க. நாம் வந்துட்டு இதில் 4 லைட்டு தானே, அதாவது 4 அப்ளைன்சஸ் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதுலேயே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 8 ரிலே இருக்கிற மாதிரி அவங்க வந்து டிசைன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், அது டிசைன் பண்ணி முடித்தாங்கன்னா நம்ம அதையும் கூட வாங்கி ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வந்துட்டு கிரேசியான நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. ஆனால் வந்துட்டு அது உங்களால் பண்ணி பார்க்க முடியாமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் என்னென்ன, அதாவது வித்தியாசமாக காம்பினேஷன் எப்படியெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம்
உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்க்கலாம், எது வெடிச்சாலும் சரி. ஆனால் பெரிய டேமேஜ் இல்லாத மாதிரி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஒரு வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை சி. சாரி நான் வந்துட்டு ஏற்கனவே போட்ட வீடியோ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கெல்லாம் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இதை எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா.